பறி கொடுத்த மாதிரியே உட்காந்துருக்கானே. இல்லே அண்ணே வாண்டே, எப்போ வந்த? அப்படி நான் வந்தது கூட தெரியாம நீ என்ன யோசிச்சுட்டு எடுக்க? முகமெல்லாம் ஒரே வாட்டமா எடுக்கு. ஒன்றும் இல்லாட்டியே, ஒரு மாதிரி இருக்கு மனசுக்கு. அதான் என்னன்னு கேட்கும்ல. அந்த பிள்ளைகிட்ட பேச போறேன்னு சொல்லிட்டு போனியா, என்ன பேசுனியா? பேசிட்டேன் கார்த்தி. சரி பரவாயில்லையே, ஒரு வழியா பேசிட்டு போல இருக்கே. வேற என்ன சொன்னா அவ? அவகிட்ட பேசும்போது அவங்க அப்பா வந்துட்டாரு. அவங்க அப்பா வந்து சத்தம் போடுவோம், எனக்கு எங்க அப்பா தான் முக்கியம்னு சொல்லிட்டு போயிட்டா அவ. என்ன சொல்லியா? ஆமாண்டி, அவள் காஃபி ஷாப் கூட்டிட்டு போய் பேசிட்டு இருந்தேன். இந்த மாதிரி எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன்னைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கேன், உனக்கும் என்னை பிடிச்சிருக்கா என்னன்னு கேட்டேன். கரெக்டாக அந்த நேரம் பார்த்து அவங்க அப்பா வந்துட்டவ. அவர் வந்து சத்தம் போட்டு கூட்டிகிட்டு போயிட்டாரு. வேற அவளும் எனக்கு எங்கள் அப்பா தான் முக்கியம்னு சொல்லிட்டு போயிட்டா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் என்னலே இது, நீ காதில் சொல்ல போகும்போதே இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கேன் உனக்கு. அந்த கஷ்டத்தில் நானே ஒரு மாதிரி நொந்து போய் வீட்டுக்கு வந்தா, இவங்க வேற என்னைய அணுவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி ஒரே சண்டை பிடிச்சிட்டு கிடக்காவ ஆளாளுக்கு. எனக்கு எங்கன்னா ஒரே ஓட்டமாக ஓடிடலாமான்னு இருக்கு. அட இது வேறியா? உன் நிலைமையும் கஷ்டமாக தான் இருக்கு. கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா மாதிரியே இருக்கு நீ பேசியதெல்லாம் கேட்க. விளையாடாதே, நானே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மண்டியை பிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன். நேற்று நைட்டெல்லாம் உறக்கம் இல்லாமல் மொட்டை மாடியில் அந்த நிலாவையே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன். எங்கே பார்த்தாலும் எனக்கு அவன் ஞாபகமாகவே வருது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படின்னா அந்த பிள்ளைக்கு ஒரு ஃபோனை பண்ணி பேசு. உங்கள் ஆஃபீஸில் தானே வேலை செய்ய, அவன் நம்பர் விடமா வந்துட்டு இருக்காது. நம்பர் எல்லாம் இருக்குது, ஆனால் இது வரைக்கும் நான் பேசுனதே கிடையாதே. ஃபோன் பண்ணிடலாம், ஆஃபீஸில் மட்டும்தான் பேசியிருக்கேன். அட ஏன்னே இப்படி ஆக வழியா எடுக்க? அவன் இப்போ ஆன்லைன்லேயே லவ் பண்ணிட்டு கல்யாணத்துக்கு மட்டும்தான் மூஞ்சியை பார்க்கானுவேன். நீ என்னடானா ஃபோன் நம்பர் இருந்தும் ஒரு ஃபோன் மெசேஜ் எதுவும் பண்ணாமல் இருந்துட்டு இருக்க. வேற அவங்க வீட்டில் இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியலல்ல. நான் ஃபோன் பண்ணி எதுவும் பிரச்சனை ஆயிட்டுனா? அப்போ இந்த பிள்ளைக்கு வீடு எதுவும் உனக்கு தெரியுமா? வீடு எங்கே இருக்குன்னு தெரியும், ஆனால் கரெக்டான வீடு எதுன்னு தெரியாது. சரியா போச்சு போ. அட என்னலே பண்ண சொல்லிய? நான் அவளை கூட்டிகிட்டு போய் விட போகும்போதெல்லாம் அவள் வந்து என்னைய இங்கேயே இறக்கி விட்டுடுங்க, நான் இங்கேருந்து வீட்டுக்கு போய்க்கிறியே, வீட்டில் இறக்கி விட்டு ஏதாவது கேட்பாவ, வேலைக்கு அனுப்ப மாட்டாவன்னு சொல்லுவா. அதான் அந்த வீட்டுக்கிட்டக்க இருக்க பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இறக்கி விட்டுடுவேன். சரி எங்கே இறக்கி விடுவா அவளை? உங்கள் வீட்டுக்கு வரும்போது ஒரு பஸ் ஸ்டாப் வரும்ல, அங்கே தான் இறக்கி விடுவேன் அவளை. அங்கேருந்து எட்டி பார்க்குற தூரத்தில் தான் வீடு இருக்குது. வேற அங்கே கிட்ட போய் இறக்கி விட்டால் ஏதாவது பேசுவாவ, இங்கேருந்தே நான் நடந்து ஓடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடிடுவா. சரிதான். சரி வா, அப்போ அங்கே போய் விசாரிச்சு பார்ப்போம். அப்படியாலே சொல்லிய? ஆமாண்டே, அப்புறம் நான் வந்துட்டு அடிக்கடி சொல்லுவேன்ல, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பிள்ளை இருக்குது, நல்லா அண்ணன் அண்ணன் பாசமாக பேசுவோம், அவங்க ஃபேமிலியும் எங்கள் ஃபேமிலியும் நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய இன்னைக்கு பொண்ணு பக்கம் வாராவலாம். அதான் இருந்தாலும் சரி எங்கள் அம்மா போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வாடே, ஒரு அண்ணன் மாதிரி நின்று பேசி எடுத்து என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வான்னு சொன்னாவ. நீயும் கூப்பிட்டியே, அதான் இருந்தாலும் உன்னைய கூப்பிட்டுட்டே போகலான்ட்டு வந்தேன். வா அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே விசாரிப்போம் ஆள் வீடு எங்கே இருக்குன்னு. சரி சரி, அப்போ போவோம் வா. ஆமாம், இப்போ நான் போய் அவள் வீட்டை கண்டுபிடிச்சா மட்டும் எப்படி அவள்கிட்ட பேசுவேன்? அவன் ஃபோனில் பேசணுன்னாலே பயப்படுவாளே. சரி போய் பார்ப்போம். நம்ம வீடு எங்கே இருக்குது, வீட்டில் என்ன நிலவரம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். என்னக்கா இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராவன்னு சொல்லியிருந்தியலே, வந்துட்டாவளா? இன்னும் இல்லைம்மா, வந்துட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அட இங்கே தான் இருக்கியலோ? ஆமாம் பிரேமா. ஆமாம், நீ மட்டும் வந்திருக்கியே, உஷா எங்க? வாரேன்னு சொல்லியிருக்காக்கா. வேற எப்படி நம்ம நிர்மலாக்கா ஒத்தையில் கிடந்து வேலை செஞ்சுட்டு எடுக்கணும்ல. பொண்ணு பார்க்க வாராவன்னா கொஞ்சம் நெஞ்சு வேலையாக எடுக்கும். அதான் கேட்டேன். அதுக்கு நம்ம அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவே எதுக்கு இருக்கோம்? இது மாதிரி ஏதாவது வேலைன்னா கூட மாட ஒத்தாசையாக இருக்கிறதுக்கு தானே. அவளை வரசா வர சொல்ல ஒரு ஃபோனை போட்டு. வந்துட்டேன்னு சொன்னாக்கா, வந்துருவா. என்ன மக்களே, என்ன பேசிட்டு இருக்கிய? வேற என்னக்கா, நம்ம வயசு பொண்ணு பார்க்க வரும்போது வீட்டில் வந்துட்டு போகிறவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸோ காஃபி ஜூஸ் எதுவும் கொடுக்க வேண்டாமோ? நீங்கள் ஒத்தையில் கிடந்து எப்படி எல்லாருக்கும் செய்வீங்க? எத்தனை பேர் வராவ என்ன ஏதுன்னு தெரியாமல். அதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறலான்ட்டு நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம் உங்கள் வீட்டுக்கு. அதானே, நீங்கள் கூப்பிடலாட்டியும் நாங்கள் ஹெல்ப்புக்கு வருவோங்க்கா. பரவாயில்ல மக்களே, நல்ல விஷயம்தான். வேற இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டில் மாப்பிள்ளைக்கு அம்மா அப்பா நாத்தனார் எல்லாரும் பொண்ணு ஆல்ரெடி பார்த்துட்டாங்க. கோயிலுக்கு அந்த மாதிரி போகும்போதே பார்த்துட்டு தான் கேட்டிருந்தாங்க. மாப்பிள்ளை ஃபாரின்லேருந்து இப்போ தான் வந்திருக்காராம். அதனால அவரை மட்டும் இப்போ அனுப்பி வைக்கும். அவனுக்கு பொண்ணு பிடிச்சிட்டுன்னா நாங்கள் நேராக வந்து நிச்சயத்துக்கு நாள் குடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பேசி முடிச்சுட்டு. அப்படியாக்கா, அப்போ மாப்பிள்ளை மட்டும்தான் இன்றைக்கி வராரோ? ஆமாம் மக்களே, இன்னைக்கு மாப்பிள்ளை மட்டும்தான் வராவ. அப்போ சரி, அப்படின்னா நம்ம ஐசு பிள்ளைய கொஞ்ச நேரம் மாப்பிள்ளைகிட்ட பேச விடுங்க. பேசி அவங்க மனசை விட்டு பேசி என்ன ஏதுன்னு ஒரு முடிவு சொல்லட்டும். ஆமாங்க்கா, பேசினதுக்கப்புறம் முடிவு எடுங்க. வேற நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பார்த்து வச்சுட்டு அவள் பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிற போகிறா. பேசுறதுக்கு என்ன மக்களே இருக்குதுல்ல. பையன் நல்ல பையன், நல்ல வேலையில் எடுக்கா, நல்ல குடும்பம், இதுக்கு மேலே என்ன வேணும்?
அவள் இவங்கள தான் கல்யாணம் பண்ணணும். அதனால் நான் மிரட்டி வச்சிருக்கேன். ஆனால் என்னக்கா இப்படி சொல்கிறீங்க? அவள் மனசில் என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யட்டும். அவள் ஒரே 5 நிமிஷம் விடுங்க, பேசட்டும். அது மாப்பிள்ளை பையன் கேட்டால் விடுவேன், இல்லைன்னா வேணும்னு சொல்லிடுவேன். அட இவங்க வேற அந்த ஓல்டேஜ்லேயே இருக்காவம்மா. ஐயோ என்னக்கா கொஞ்சம் வீட்டில் வேலை கிடந்தது முடிச்சுட்டு வரலான்னு பார்த்தேன். 3 பேர் இங்கே நிற்கிலே ஒரு வேலை எல்லா வேலையும் முடிஞ்சிட்டோம். நான் தான் லேட்டாக வந்துட்டணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மக்களே, இன்றைக்கி வெறும் மாப்பிள்ளை மட்டும்தான் வராங்க. மாப்பிள்ளைக்கு அம்மா அப்பாலாம் கோயில் திருவிழாவிலே பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லி தான் பொண்ணு கேட்டாங்க. அதெல்லாம் நாங்கள் பையனை அனுப்பி வைக்கோம். அவனுக்கு பிடிச்சிட்டுன்னு சொன்னானா நேராக வந்து நாங்கள் பேசி முடிச்சுட்டு நிச்சயத்துக்கு நாள் குறிச்சுக்கிடணும்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி வேலை எதுவும் கிடையாதுமா. அப்படியாக்கா? அப்போ சரி சரி சரி. ஆமாம், என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுருக்கிய? எப்படி இந்த பஜ்ஜி மிக்சர் அப்படி செஞ்சுருக்கியாலா, இல்லை ஜூஸு காஃபி மட்டும் கொடுத்து அனுப்பிடுவியாலா, இல்லை வேறு எதுவும் புதுசாக செஞ்சுருக்கியாலா? ஆமாம், வந்த உடனே ஆரம்பிச்சிட்டா பாரு. என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சால் என்ன இப்போது? அது வரப்போகிற மாப்பிள்ளைக்கு மட்டும்தான், உனக்குலாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கு இல்லைக்கா, பழைய மாதிரியே சும்மா இந்த பஜ்ஜி மிக்சரு அந்த ஜூஸு காஃபின்னு கொடுக்காம இப்போ புதுசாக காலிஃப்ளவர் பக்கோடா அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும். ஏன்னா வரப்போகிறது ஃபாரின் மாப்பிள்ளை இல்லை. அவர் அங்கே என்ன சாப்பிட்ற போகிறோ என்னவோ, நம்ம ஊர் ஸ்டைலில் நமக்கு ட்ரெண்டாக என்னெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் தானே நம்ம கொடுக்கணும். அப்போ தானே நம்மளை பெருமையாக நினைப்பாவ. ஏட்டி உஷா, ஓங்கி மிதிச்சனா பறந்து ஓடிடுவாந்தால. பொண்ணு பார்க்க வரவளுக்கு ஒன்று காஃபி தண்ணி போட்டு கொடுப்பாவ, இல்லை அதுக்கு மேலே திங்கிறதுக்கு வேணும்னா ஏதாவது பண்டம் கொடுப்பாவ. நீ என்ன புதுசாக கேட்டுட்டு இருக்க? அதானம்மா, இந்த பிள்ளை எனக்கு காலிஃப்ளவர் பக்கோடா ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு ஷவர்மா நீட்டடுக்கு. ஐயா நான் ஷவர்மா சொல்லவே இல்லையா? அது உங்கள் லிஸ்ட்டில் இருக்கோ அப்போது? ஆமாம், 2 கிறுக்கியலும் ஒரே மாதிரி தான் இருக்கிய. அதெல்லாம் ஒன்றும் செய்யல மக்களே. ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன். வேறு இப்போ வெயில் அதிகமாக இருக்குல்ல, அதான் இருந்தாலும் வீட்லேயே ஜூஸ் அடித்து வச்சுருக்கேன். ஆள் வரும்போது ஒரு ஐஸ் கட்டி எடுத்து போட்டு கொடுத்துருவேன். ஸ்நாக்ஸுக்கு மிக்சர் கிடக்கு கொஞ்சம், அதுவும் இல்லாமல் ஸ்வீட்டு கேக்கெல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன், அதை கொடுப்பேன். ஒரு வடையும் பஜ்ஜியும் போட்டு எடுத்து கொடுக்க வேண்டியது தான். அப்போ பரவாயில்லையே, இது தின்னாலே வயிறு நிறைஞ்சிருமே. ஏட்டி உஷா, உன்னைய பொண்ணு பார்க்க வரும்போது உங்கள் வீட்டுக்கார வேலைக்கு என்ன கொடுத்திய? நாங்கள் என்னக்கா கொடுத்தோம்? அந்த தொப்பி தலையனுக்கு ஒரு கப்பு காஃபியை கொடுத்தோம். அதை குடிச்சிட்டு எனக்கு சம்மதம்னு சொல்லிட்டு தெரிஞ்சான். ஏமாட்டி அவ்வளோ நல்லாவா காஃபி போட்டிருந்த? ஆனால் நீங்கள் வேறக்கா, அன்றைக்கி காஃபி போட்டது எங்கள் அம்மா வச்சே. எங்கள் அம்மா சூப்பராக காஃபி போடுவாங்களே. அப்போ மாப்பிள்ளைட்டு காஃபி போட்டது யாருன்னு சொன்னிய? நான் தான் போட்டேன்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. வேற அன்றைக்கி உங்கள் அம்மாவுக்கு பக்கத்தில் நீ காஃபி போட்டு கொடுத்துருந்து நீ தான் போட்டிருந்தேன்னு சொல்லியிருந்தேன்னா அன்றைக்கே செல்வானே தப்பிச்சு ஓடி இருந்திருப்பாவ. வேற தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டாவே. இப்போ பாவம். அதுவும் பார்த்தியாலாக்கா, இவன் மட்டும் ஒரு காஃபியை போட்டு கொடுத்துட்டு முடிச்சிட்டா பொண்ணு பார்க்குறத. இப்போ காலிஃப்ளவர் பக்கோடா ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ்ன்னு இவளுக்கு என்னெல்லாம் திங்கணும் போல இருக்கோ அதையெல்லாம் கேட்டுட்டு எடுக்கா. இந்த மாதிரி ஏதாவது நடந்தால் தானே நம்மளும் திங்க முடியும். நல்ல பொருள். வேற நீ திங்கிறதுக்கு மாதம் வீட்டில் ஒரு கல்யாணம் மாடி வைக்க முடியும்? அப்படி சொல்லலை, இருந்தாலும் கிடைக்கிற வாய்ப்பை தட்டி விட்டுறக்கூடாதுல்ல. ஓங்கி உதச்சிருவேன், வேற தூரம் ஓடி போயிரு சொல்லிட்டேன். ஆமாக்கா, அண்ணன் வீட்டில் தான் இருக்காவளா இல்லை வேலைன்னு கிளம்பிட்டாவளா? அவருக்கு இன்னைக்கு வேலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது மக்களே. இருந்தாலும் மாப்பிள்ளை வர நேரத்துக்கு வீட்டில் இல்லைன்னா ஏதாவது தப்பாக நினச்சிக்கிடுவாங்கல்ல. அதான் இருந்தாலும் அவர் வந்ததும் ஒரு 10 நிமிஷம் இருந்து பேசிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டு போகிறேன். வேற இல்லைன்னா எதுவும் நினச்சிக்கிட்டாவனா என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுவும் சரிதான்க்கா. வேற அவர் வர நேரத்துக்கு வீட்டில் ஆள் இல்லைன்னா எதுவும் நினச்சிக்கிட்டாவனா என்ன செய்ய? வந்ததுக்கப்புறம் சொல்லிட்டு கூட போகட்டும். வேற லட்சுமி அக்காவுக்கு மாவனை தான் கொஞ்சம் வர சொல்லியிருந்தேன். என்னதான் நம்ம பார்த்து கல்யாணம் முடிச்சு கொடுத்தாலும் பையன் நல்ல பையனான்னு விசாரிக்கணும்ல. அதான் பையனை பார்த்துக்கிட்டான்னா அவங்க எங்கேயாவது தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி இந்த பையன் எப்படி என்னன்னு விசாரிக்க சொல்லலாம் தான் மக்களே. அதுவும் நல்ல விஷயம்தான்க்கா, வரட்டும். சரிம்மா, அவளை ரெடியாக சொல்லியிருந்தேன். நேரம் மாப்பிள்ளை கிட்ட வந்துருப்பாவ. நான் போய் அவர் ரெடி ஆகிட்டாலும் என்ன ஏதுன்னு பார்த்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வேற அப்புறம் வரேன். சரிக்கா, இப்போ பார்த்து நாங்களும் போயிட்டாப்பா அப்புறமா வரோம். ஏக்கா, அப்போ ஸ்நாக்ஸ் எல்லாம் தர மாட்டியலோ எங்களுக்கு? அட அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிடுங்கம்மா. அட அவளுக்கு வேறு வேலையே கிடையாதுக்கா, திங்கிறதுலே கிடப்பா. நீங்கள் போய் வேற உங்கள் வேலையை பாருங்கள். எப்போ பாரு சோறுனே இருக்காமா இவன். வாழ்றதே அதுக்கு தானே, வேற என்ன செய்ய முடியும்? யாராவது திங்கிறதுக்குனே வாழ்வாங்களாட்டி? நான்லாம் அதுக்காக தான்மா வாழ்கிறேன். அட சோத்துக்கு செத்தவளா இருப்பாப்பல இருக்கேன், சோத்து மண்டி. என்னக்கா இப்படி பேசிட்டு அடிக்கிய? வேற இப்போ நம்ம நிர்மலாக்கா ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்தாவனா நீங்கள் திங்காமல இருப்பிய? இட்டி அதெல்லாம் அவங்களே கொடுத்தா திங்கலாம். வேற நீயா போய் கேட்டு வாங்கிட்டு எடுப்ப? அட காலம் மாறி போச்சுக்கா. நம்ம வேணும்னா நம்ம தான் கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிடணும். ஐயோ அம்மா, வான்ட்டு நின்று பேசி யாரால ஜெயிக்க முடியும்? நான் போகிறேன், எனக்கு வேலை கிடக்கு. ஆமாக்கா, நானும் வாரம், எனக்கும் வேலை கிடக்கு. இவகிட்ட பேச்சு கொடுத்தா ஒன்றும் விளங்காது. போங்க டீ போங்க. வேற நிர்மலாக்கா ஸ்நாக்ஸ் கொடுத்தா வேணா நானே ஒத்தையில் உட்காந்து திம்பேன், உங்களுக்கு தரையே மாட்டேன். போங்க. ஏட்டி ஏட்டி உன்ட்ட நான் எப்போ கிளம்புன்னு சொல்லிட்டு போனேன்? டீ உன்ட்ட நான் எப்போ சொல்லிட்டு போனேன் கிளம்புன்னு? ஒரு சீலையை உடுத்திட்டு ரெடியாகி நில்லுட்டீங்கன்னா நீ என்ன உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு நடக்க?
ஏம்மா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்மா. என்னடி வேணாம்? என்ன வேணாம்? எதுக்கு இப்போ வேணாங்க? அன்னைக்கு அந்த பையன்ட்டு உங்கள் அப்பா தான் முக்கியம்னு சொல்லிட்டு வந்தேன்னு சொன்னீல்ல, வேற அப்புறம் எதுக்கு இப்போ கல்யாணம் வேணாங்கிற? இல்லைம்மா எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை, வேண்டாம்மா. ஏட்டி, நீ எதை மனசில் வச்சு இப்போ எல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியோ? வேற அன்னைக்கு உங்கள் அப்பாட்ட நல்லா வாய்க்கிலேயே பேசினேன், எந்த தப்பும் பண்ணல, இன்னைக்கு எங்கள் அப்பா தான் முக்கியம்னு சொல்லிட்டு வந்தேனே. இப்போ கல்யாணம் பண்ணிக்கு பொண்ணு பக்கம் வரவ ரெடி ஆகணும், இப்படி நின்றுட்டு அழுந்துட்டு எடுக்க. கொஞ்சம் நான் சொல்கிறத கேளுமா. நீ சொல்றதெல்லாம் நான் எதுக்கிட்டு கேட்கணும்? நான் சொல்றதை தான் நீ கேட்கணும். ஒழுங்கு மரியாதையை ஒரு சீலையை உடுத்திட்டு நில்லு. வேற அங்கே வந்து உங்கள் அப்பாவை அசிங்கப்படுத்தணும்னு நினச்சேன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன். நாங்கள் குடும்பத்தோடு எல்லாத்தையாவது பண்ணிட்டு போய் சேர்ந்துருவோம். வேற அதுக்கப்புறம் நீ உன் இஷ்டத்துக்கு இருந்துக்க. நான் சொன்னது தான்டி. இதுக்கு மேலே உன் விருப்பம். உன் விருப்பத்துக்கு நீ என்ன வேணாலும் பண்ணு. இதுக்கப்புறம் இன்னும் 5 நிமிஷத்தில் அந்த பிள்ளை வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்லியிருக்கு. அதுக்குள்ளே ஒழுங்காக ரெடியாகி நில்லு. இல்லைன்னா நான் சொன்னது தான் நடக்கும், பார்த்துக்க. நான் இப்போ என்ன பண்ணுறது கடவுளே. இடி நிர்மலா, மாப்பிள்ளை வந்துட்டாவ. இந்த வாரங்க. அது உள்ள வாங்க தம்பி, ஏன் வெளியே நிக்கிய? ஆமாப்பா, உள்ள வா. ஹாய் ஆண்டி, ஹாய் அங்கிள். வணக்கம்ப்பா. உட்காருப்பா உள்ள வந்து. நீங்களும் உட்காருங்க. சரிப்பா, உட்காருங்க. ஆமாப்பா, வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? நீங்கள் எப்போ வந்தீங்க ஃபாரின்ல இருந்து? எல்லாரும் நல்லா இருக்காங்க அங்கிள். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம்ப்பா. கொஞ்சம் வேலை இருந்ததுனால வீட்டில் இருந்தவங்க யாரும் இன்னைக்கு வரல. வேற பொண்ணு பிடிச்சிருந்தா பேசி முடிக்கிறப்போ எல்லாரும் வந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நான் மட்டும் வந்தேன். பரவாயில்லப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா, ஐஷு ரெடி ஆகிட்டாலாம். அவள்கிட்ட எதையாவது ஸ்நாக்ஸ் எதுவும் கொடுத்து அனுப்பி விடு. இதோ ரெடி ஆகிட்டே இருக்காங்க. ஏம்மா, எப்போ சொன்னா வந்துட்டு அவளை ரெடி பண்ண சொல்லி இன்னுமா ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கிள், பொறுமையாகவே வரட்டும். நீங்களும் எதுவும் சத்தம் போட வேண்டாம் ஆண்டி, அவங்க பொறுமையாகவே வரட்டும். சாரிப்பா, கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, வந்துடுவா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆண்டி, அவங்களும் ரெடி ஆகணும்ல. சரி இருங்க, நான் வந்துடுறேன். இதோ. அப்புறம் தம்பி, உங்களுக்கு வேலைலாம் எப்படி? கல்யாணம்லாம் முடிஞ்சா ஃபாரின் போயிருவியாலா இல்லை இங்கே தான் இருப்பியலா? எனக்கு அங்கே தான் இருக்கு அங்கிள் ஒர்க்கு. எப்படியும் ஒரு 10 இயர்ஸ் நான் அங்கே இருந்து தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் அங்கே தான் போவேன். ஓ அப்படியா? அப்போ 10 வருஷம் கழிச்சு தான் இங்கே வருவியலோ திரும்ப? இடையில வந்துட்டு போவேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மொத்தமாக இங்கே வர்றதுக்கு 10 வருஷம் ஆகிடும். அப்படியா? அப்போ சரி. வேற அங்கே சம்பளம்லாம் அப்படி பத்துமா? அதெல்லாம் நல்ல சம்பளம் தான் அங்கிள். அப்போ சொல்லியிருந்தாவ, இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டேன். அதோ வந்துட்டு இருக்கா பாருங்க. சரி தம்பி, அப்போ நீங்கள் பொண்ணை பார்த்துட்டு பேசிட்டு உங்களுக்கு என்ன விருப்பம்னு சொல்லிட்டு போங்க. தப்பு எடுத்துக்கிறாதீங்க, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை ஒன்று இருக்குது. அதான் நீங்கள் வந்ததுக்கப்புறம் சொல்லிட்டு போகலான்ட்டு இருந்தேன். நான் அதை முடிச்சுட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கிள். நிர்மலா, தம்பிக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு வந்து போடு. என்ன ஏதுன்னு ஃபோன் பண்ணுன்னா எனக்கு. சரி தம்பி, நீங்கள் என்ன ஏதுன்னு எனக்கு ஒரு ஃபோன் அடிங்க. தப்பாக எடுத்துக்கிறாதீங்க, கொஞ்சம் முக்கியமான வேலை, அதனால தான் போகிறேன். எந்த பிரச்சனையும் இல்லை அங்கிள், நீங்கள் முடிச்சுட்டே வாங்க. மக்களே, இந்த பக்கம் வந்து உட்காருமா, நான் போய் ஏதாவது ஜூஸ் கொண்டு வரேன். இந்தாங்க தம்பி. தேங்க்ஸ் ஆண்டி. சரி தம்பி, அப்போ நீங்கள் பேசிட்டு இருங்க, நான் ஒரு சின்ன வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வரேன். ஹாய், என்னோட நேம் ஹரிஷ். உங்கள் நேம் ஐஸ்வர்யா தானே? ஆமாம். ஃபோட்டோவில் பார்த்ததை விட நேரில் நீங்கள் ரொம்பவே அழகாக இருக்கீங்க. நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், யூஎஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆஃப்டர் மேரேஜ் யூஎஸில் தான் இருக்க மாதிரி இருக்கும் ஒரு 10 இயர்ஸ்க்கு. சேலரிலாம் நல்ல சேலரி தான், உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தர அளவுக்கு ஒரு நல்ல சேலரியில் தான் இருக்கேன். அதை நம்ம இதுக்கப்புறம் பேசும்போது அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஆமாம், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஎஸ்சி மேக்ஸ். மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டா நீங்கள்? பரவாயில்லையே. ஆமாம். பயப்படாமல் பேசுங்க. நான் என்ன பண்ணிட்டு போகிறேன் உங்களை? ஏன் இவ்வளோ திக்கி பயந்து பேசுகிறீங்க? ஓகே. அப்போ ஐஸ்வர்யாவுக்கு தான் கல்யாணமா? இவர் எப்படி இங்கே வந்தார்? ஐஸ்வர்யா, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தான். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? அது அது வந்து பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லுங்கள். எங்கள் அப்பா கிட்டேயே பேசிக்கோங்க எதுவாக இருந்தாலும். ஐஸ்வர்யா நில்லுங்க. அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கூச்ச சுபாவம், அதான் வைக்கப்பட்டு போகிறா. அண்ட் என்னோட பேர் வந்து கார்த்திக். நான் பக்கத்து வீடு தான். ஐஸ்வர்யா எனக்கு தங்கச்சி மாதிரி. ஹாய், ஐ எம் ஹரிஷ். தெரியும், நான் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் யூஎஸில் தானே இருக்கீங்க? ஆமாங்க கார்த்திக். ஓகே.